எப்பெல்லாம் நான் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா போறேனோ, அப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, "நீ மட்டும் எப்படி அடிக்கடி சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா போற? காசுலாம் எப்படி மேனேஜ் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட அந்த 12 மாசம் சேலரியில 1 மாசம் சேலரிய வந்து நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் இங்க சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா போயிட்டு என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஏன் அப்படின்னா, நம்ம வருஷம் முழுக்க இங்க வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வீட்டுக்கு காசு கொடுக்குறோம். வெறுமனே காசு மட்டும் இருந்தா பத்தாது அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். நம்மளோட ப்ரெசன்ஸும் அங்க இருக்கணும். ஏன்னா நமக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு நிறைய பேர் அங்க இருக்காங்கல்ல. அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சிங்க, அக்கா பசங்க, அந்த வாண்டுங்க எல்லாம் அடிக்கடி கேட்குங்க, மாமா எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் முக்கியமா காதலி, இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஸ்பெஷலானவங்க அங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ நம்ம கண்டிப்பா போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப சரி. ஏன் அப்படின்னா, எதையும் யோசிச்சுட்டு போகாம இருக்கிறத பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வேண்டான்னு நினைக்கிறேன். அப்படி எனக்கு தெரியும், இங்க எல்லாருக்குமே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய பிரச்சனைங்க இருக்கு. அதனாலதான் சொல்றேன், 1 மாசம் சேலரி நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேணாம், யாருக்கும் எதுவும் வாங்க வேணாம். உங்களுக்கு ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு தேவையானதை வாங்கினா போதும். உங்க சொந்தக்காரவங்க, உங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி யாருக்கும் எதுவுமே வாங்க வேணாம். ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், உங்க ஃபேமிலி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க எதுவுமே வாங்கி உங்க காசு வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ சந்தோஷமா வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் இங்க இருந்து போய் உங்க ஃபேமிலியை பார்த்துட்டு வாங்க. இது இந்த தம்பியோட ஒரு சின்ன ரெக்வெஸ்டா வச்சுக்கோங்க, இதை பாக்குறவங்க எல்லாரும்.